Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 networking and e-commerce. We will see the topic need for networking. So actually or network, computer network or mobile network or any others networks, landline, broadband இந்த மாதிரி நெட்வொர்க்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த நெட்வொர்க் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனுடைய மெயின் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. ஸோ ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதால மோர் தென் அட்வான்டேஜஸ் இருக்குது. இது என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த செஷன்ஸில் பார்க்க போகிறோம். நீட் ஃபார் நெட்வொர்க்கிங். Computer networking is found to be extremely useful for a variety of reasons. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் ஸோ வானவெல்ல அதிக லெவலில் வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த நெட்வொர்க்குடைய ஃபெசிலிட்டிஸ் மோர் தென் ரீசன்ஸ்க்காக ஸோ அதிகப்படியான பயன்பாட்டிற்காக இந்த நெட்வொர்க்கிங் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன மாதிரியான ரீசன் பேசிஸில் என்னென்ன மாதிரியான பர்பஸ்க்காக நம்ம இந்த நெட்வொர்க்கிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. Some of these are discussed below. In this first one, resource sharing. So most important use of networking. So one person's of computer details or one person's information shared to other persons by using the network. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அதர் பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் இந்த எக்ஸாக்ட் டாக்குமெண்ட் ஆர் வேர்ட் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் த டைம் டியூரேஷன்ஸ்குள்ளார என்ன பண்ணிட முடியும்னா ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் செகண்ட் ஒன் ரிலையபிலிட்டி. ஸோ ஒரு நம்பகத்தன்மையானது. ஸோ ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ரீச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பிக்கையான பேசிஸில் அந்த டேட்டாஸ் ரீச் ஆகிடுச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக அது அந்த பர்டிகுலர் ரிசீவரை ரீச் ஆகிடுச்சு அப்படின்றத ஒரு நம்பகத்தன்மையான ரிலையபிலிட்டியை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபினான்ஷியல் வைஸ் பொருளாதார ரீதியான ஒரு பெனிஃபிட்ஸை நம்ம ரீச் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் பர்சன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸை ஒரு அதர் பர்சன்ஸ் ஆஃப் லொக்கேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போகிறதுக்கான ட்ராவலிங் அனௌன்ஸ், ஃபுட் அக்காமடேஷன், ஸோ ஒன் பர்சன்ஸுடைய டைம் வேஸ்டேஜ் இது எல்லாமே பற்றி கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாக்டு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் நெட்வொர்க்கிங் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆன் நோ ட்ராவலிங். ஸோ லாங் ட்ராவல்ஸாக நம்ம மேக் பண்ணுறதை என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாக்ட் பர்சன்ஸ்க்கான ஃபுட் அக்காமடேஷன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ சேஃப் அண்ட் செக்யூர்ட் டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது இந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் அண்ட் வித் த சேஃப் அண்ட் செக்யூர்ட். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் மீடியம். ஸோ அட் த சேம் டைம் ஒரு பர்சன் டு அனதர் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீன் டூ பர்சன்ஸ்குள்ளார மட்டும் ஒரு கம்யூனிகேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணும். ஸோ அன்வான்ட் பர்சன்ஸால் அந்த எக்ஸாக்ட் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவ் பண்ணணும் ஆர் அதை இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஓவர் கம் ஆகும். ஓகேங்களா. ஸோ பெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் மீடியம் இங்கே அக்கர் ஆகுது. ஓகேங்களா. தென் அக்சஸ் டு ரிமோட் டேட்டாபேஸ். ஸோ ஒரு பர்சன்ஸ் அந்த எக்ஸாக்ட் கம்ப்யூட்டருடைய டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை அதர் லொக்கேஷன்ஸில் இருக்க ஒரு பர்சன்ஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கிற ஒரு பர்சன்ஸோட கம்ப்யூட்டருடைய யூசேஜ் அது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரிமோட் பேசிஸில். ஸோ ரிமோட் பேசிஸ் என்னதுன்னா இந்த சேம் கம்ப்யூட்டர்ஸுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை அவன் நியர்பை பிளேசஸில் அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த சிஸ்டமில் எங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸுடைய மெயின் விண்டோஸ் ஸ்க்ரீனுடைய அப்ரோச் ஆர் டேட்டா ஷேரிங் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக என்ன பண்ண முடியும் அந்த அமெரிக்கன் லொக்கேஷன்ஸ்லேருந்து இங்கேருந்து எடுக்க முடியும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த மாதிரி அக்சஸ் டு ரிமோட் டேட்டாபேஸ் அக்சஸும் இந்த நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸில் ப்ரொவைடிங் ஆகுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் resource sharing. The first one is the resource sharing. All the computer and network can share hardware like printers and modem and softwares. So resource sharing options la main pathina in the more than one device. For example, one of the printers and then servers. So இந்த மாதிரி additional hardwares pathina
more than devices, more than parts of computers பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் டிவைசஸ் பிரிண்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் பிரிண்டர்ஸ் அண்ட் மோடம் டு ஷேர் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக பிரிண்டர்ஸையும் மோடமையும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பிரிண்டர்ஸ் அண்ட் ஒரே ஒரு மோடம்ஸ் இருந்தனா போதும், ஒன் ஆர் மோர் சிஸ்டம்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் சர்வர் பேஸிஸில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ். ஸோ மோர் தேன் சிஸ்டம்மை சேம் சாஃப்ட்வேர்ஸை ஒரே சிஸ்டமில் இருந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் அலோவ் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. ஓகேங்களா. ரிலையபிலிட்டி, இஃப் எ கம்ப்யூட்டர்ஸ் ஆன் எ நெட்வொர்க் கோஸ் டவுன் டியூ டு some hardware failure, its share of work can be passed on the another computer. Sometimes ஒரு கம்ப்யூட்டர்ஸில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ட்ராபேக் ஆகிடுச்சு, தட் மீன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் அனதர் ஒன் கம்ப்யூட்டருடைய ரிசோர்ஸ், ஹார்ட்வேர் ரிசோர்ஸை நம்ம நம்பி என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணி அந்த எக்ஸாக்டட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இன் திஸ் கேன் பி பாஸ்ட் ஆன் த அனதர் கம்ப்யூட்டர். ஸோ அனதர் கம்ப்யூட்டர்ஸுடைய ஹார்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மையை உருவாக்குது. ஓகேங்களா. தென் ஃபினான்ஷியல் பெனிஃபிட், ஸ்மால் கம்ப்யூட்டர் பிசிஸ் ஹாவ் எ பெட்டர் ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ கம்பேர்ட் டு லார்ஜ் ஒன். ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கிங்கில் ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிக் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஸோ டூ கம்ப்யூட்டர்ஸ்க்கும் என்ன ஆகுனா டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறீங்களா, எக்ஸாக்டட் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் ஆகுது, ஸ்மால் சைஸஸ் கம்ப்யூட்டர்ஸும் சேம் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும், அண்ட் தென் லார்ஜ் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் சேம் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ ஸ்மால் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இன்னும் ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மேக் பண்ணுறதுக்கான நெட்வொர்க்கிங் ஃபெசிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன், a mainframe computer may be 10 times faster than PC, but it will cost 100 times more. ஸோ நம்ம நார்மல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கம்ப்யூட்டர், தட் மீன்ஸ் நார்மல் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸுடைய காஸ்ட் வைஸ் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை விட அதனுடைய காஸ்ட் இஸ் வெரி லோ. பட் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் நார்மல் கம்ப்யூட்டர்ஸை விட 10 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். பட் காஸ்ட் வைஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் அதனுடைய காஸ்ட் நார்மல் கம்ப்யூட்டர்ஸோடைய மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸுடைய காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை லெவலில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டிஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸஸில் இருக்கிற நார்மல் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சேம் ஆக்ஷன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்தர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கனெக்டிங் வித் த நெட்வொர்க். ஓகேங்களா. தென் ஹென்ஸ் மோஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் prefer a computer network with many PCs instead of one large centralized computer. So most computers IT sectors are in large organizations. ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டர் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸாக ஒர்க் ஆகும், அண்ட் தென் அதர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸுடைய யூசேஜ் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் நெட்வொர்க் ஷேரிங்கில் யூஸ் பண்ணும்போது அந்த சேம் ப்ராசஸ் ஆஃப் ஸ்பீட் அண்ட் எக்ஸிக்யூஷன் அண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருடைய ஃபாஸ்ட் அண்டு எக்ஸிக்யூஷன் ஸ்பீட்லேயே என்ன ஆகுனா இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் மோஸ்ட் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டர்ஸாக மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை அசைன் பண்ணிவிட்டு தென் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை எவ்ரி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், பெட்டர் கம்யூனிகேஷன் மீடியம். In an organizations with branches at various places, computer networking provide a cheap and easy mode of communication. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் மோர் தென் பிரான்ச்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு பிரான்ச்சஸ், கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச்சஸ், மதுரையில் ஒரு பிரான்ச்சஸ், திருச்சியில் ஒரு பிரான்ச்சஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவில் இருக்கும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் இருக்க அந்த கம்ப்யூட்டர்ஸுடைய டேட்டாஸ் அண்டு ஷேரிங் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அப்படின்னா
இந்த நெட்வொர்க் ப்ரொவைடிங்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் சீப் அண்ட் ஈஸி மோட் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதால என்ன ஆகுது, சீப்பாக நம்ம டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸாக ப்ரொவைட் ஆகுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், access to remote database. Computer networks provide easy access to remote database. So ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் உடைய டெஸ்க்டாப் வியூவை அதர் லொக்கேஷன்ஸில் ஐ ஆல்ரெடி டோல் தட் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ஸை சென்னையில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ஸை டைரெக்டாக அக்சஸ் பண்ணணும். அந்த கம்ப்யூட்டருடைய விண்டோஸ் வியூவிலேருந்து எல்லா வியூ ஆப்ஷன்ஸையும் டைரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் அக்சஸ். ஸோ இந்த ரிமோட் அக்சஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ணுறதால தான் டைரெக்டாக ஹியர் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு சிஸ்டமுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிஸ்டம்ஸ் வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மெயினாக ஒர்க் பண்ணுறது தேவையான ஒரு டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஓகேங்களா. தென் ஸோ இட் இஸ் பாசிபிள் டு அவாய்ட் unnecessary trouble and waste of time in physically booking airline and rail ticket, hotel room etc. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் இருக்க ஒரு பர்சன்ஸ் சென்னை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அங்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான டைமிங் அண்ட் ஃபிசிக்கலி புக்கிங் ஏர் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் தென் ரயில் டிக்கெட் யூஸ் பண்ணணும் அண்ட் தென் ஹோட்டல் ரூம்ஸ் அண்ட் ஃபுட் அக்காமடேஷன்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாதான் அமெரிக்காவில் இருக்க பர்சன்ஸ் வந்து சென்னையில் இருக்க அந்த சிஸ்டம்ஸை டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதே ஆப்ஷன்ஸை நம்ம நெட்வொர்க்கிங்கில் ரிமோட் அக்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸாக்ட் சிஸ்டம்மை ஆன் ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், யூ கேன் புக் டிக்கெட்ஸ் அண்ட் ஹோட்டல் அக்காமடேஷன்ஸ் ஃப்ரம் எனிவேர் அண்ட் கெட் இன்ஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் எக்ஸாக்டாக வர அந்த சுச்சுவேஷன்ஸில் ஹோட்டல் ரூம் புக்கிங்க்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபுட் அக்காமடேஷன்ஸ் டிக்கெட் புக்கிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி எனிவேர் டைம்ஸில் எந்த டைம்ஸ்லையும் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ சப்போஸ் கிடைக்காத சுச்சுவேஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அவன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எக்ஸாக்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் எக்ஸாக்ட் டேட்டாஸை அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரேர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணும்போது அப்படி என்னென்னா ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது நெட்வொர்க்கிங். ஓகேங்களா. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸாக அந்த நெட்வொர்க்கிங் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் இன்றைக்கி செக்ஷன்ஸில் நெட்வொர்க்ஸ்னால் என்ன, அந்த நெட்வொர்க்கிங்குடைய யூசேஜ், தட் மீன்ஸ் நீட் ஃபார் நெட்வொர்க்கிங், ஒரு நெட்வொர்க்கை நம்ம மெயினாக நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்யுது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.